மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கனத்த மனதோடு இந்த காணொளி. மாவனல்ல பிரதேசத்துல 9 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை தன்னுயிரை மாய்த்து கொண்டார். இந்த மரணம் எமது சமூகத்துக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன, அதில் இருக்கிற விஷயங்களை பேசுவதுதான் இந்த காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணொளியுடைய தரத்தையும் மெருகூட்டும் என்ற வினயமான வேண்டுதலோட வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஹாமித் என்ற குழந்தை குடும்பத்தின் 4வது குழந்தையும் இறுதியுமான குழந்தையும் தான். ஹாமிதுடைய குடும்ப பின்னணி ஒரு மார்க்கப்பட்டுள்ள குடும்பம். ஹாமிதும் சுபர் தொழுகையை கூட மிஸ் பண்றது இல்லைன்னு அங்கிருந்து கருத்துக்கள் சொல்லப்படுது. இப்படி மார்க்கப்பட்டுள்ள ஒரு குழந்தை இப்படியான ஒரு விபரீதமான முடிவெடுத்தது என்பது கவலைகளை தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகத்தான் சமூகத்துல இன்னைக்கு அது பேசப்படுது. சரி, ஹாமித் இப்படியான ஒரு முடிவுக்கு வாரதுக்கான காரணங்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. இதுல எது உண்மை எது பொய் என்பது தெரியல. இருந்தாலும் தாய் படிக்க சொன்னதுனால ஆத்திரமடைஞ்சதால அந்த குழந்தை இப்படியான ஒரு முடிவெடுத்ததாக சொல்லப்படுது. அதே போல போன் பாவனைக்கு கொடுக்கல என்பதனால ஆத்திரமடைஞ்சு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த குழந்தை பேசிக் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆத்திரமடைகிறதாகவும் கோவிச்சு கொள்வதாகவும் இருப்பாரு. கட்டி அணைத்து முத்தமிட்டு சமாதானம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்த காரணங்கள் ஒரு பக்கம் இருக்க, முதல்ல இந்த குடும்பத்துக்கான ஆறுதலை மீசான் டிவி பதிவு செய்து, ஒரு குழந்தையின் உயிரை கைப்பற்றும் பொழுது எனது அடியான் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி மலக்குகளிடம் இறைவன் கேட்பான். அப்போது உன்னை புகழ்ந்தார் என்று சொன்னதோட பெரிய ஒரு கோட்டையை சொர்க்கத்துல கட்டுங்க, அதுக்கு ஹம்தி என்று பேர் வைங்க, புகழ் என்று பேர் வைங்க, அந்த தம்பதிகளை நான் அந்த கோட்டையில வாழ வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த இழப்புல உங்களுக்கு இந்த சுவனம் கிடைக்கணும், இந்த கோட்டை கிடைக்கணும் என்ற ஒரு பிரார்த்தனையும் மீசான் டிவி முன்வைச்சு கொள்ளுது. அதே போல தாய் தந்தையர் இருக்க குழந்தைகள் இறப்பது என்பது மிகப்பெரிய வலி. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில 6 குழந்தைகள் இறந்ததாக சொல்லப்படுது, அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. எவ்வளவு தூரம் சோதனைகள் பெருசாக இருக்குமோ அவ்வளவு தூரம் அதற்கான கூலிகளும் வெகுவாகவும் பெரிதாகவும் இருக்கும் என்பதனால நீங்க பொறுமை காத்திருப்பதனால் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்ற ஒரு நன்மாராயத்தையும் நாம் சொல்லிக் கொள்வதோட, இப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கும் இது போன்ற வெகுமதிகள் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு சங்கடமும் ஒரு மனவலியும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால இஸ்லாத்தினுடைய பார்வையில பருவ வயதை அடையாத குழந்தைகள் செய்கின்ற எந்த தீமைகளும் விசாரணைக்கு வரவும் மாட்டாது, அது பதிவு செய்யப்படுவதும் கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. எனவே உங்களுடைய குழந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். இந்த குழந்தை மறுமையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையும் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வினயமான வேண்டுதலையும் மீசான் டிவி வைத்துக் கொள்கிறது. சரி, அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ஜனாசா நமக்கு சொல்லுகின்ற செய்தி, அதுல சொல்லப்படுகின்ற காரணங்களும் பிரச்சனைகளும் ஒரு ஹாமித் அகமதுடையதோ அல்லது அவருடைய பெற்றோரை சார்ந்த விஷயம் அல்ல. அது ஒரு சமூக பிரச்சனையாகவும் தேசிய பிரச்சனையாகவும் ஒரு சர்வதேச பிரச்சனையாகவுமே மீசான் டிவி பார்க்குது. ஒரு குழந்தை எதனால இப்படியான ஒரு முடிவுக்கு வந்தான், அதை எப்படி செய்து கொண்டான் என்ற விஷயங்கள் எல்லாம் தேடி பார்க்கிற நேரம் இது ஒரு பிரதேசத்துடையோ நபர்களுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை என்பது தெரிய வருது. அமெரிக்காவினுடைய ஒரு அறிக்கை சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2000 ஆண்டுக்கு பின்னால ஆண்டுக்கு சுமார் 2000 குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்வதாக அந்த அறிக்கையில சொல்லப்படுது. அதுல 5 வயது தொடக்கம் 11 வயது குழந்தைகள் அதிகமானவர்கள் தற்கொலை செய்வதாக சொல்லப்படுது. எமது நாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு சொல்லுகின்ற ஒரு அறிக்கை சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 76 சிறுவர்கள் அந்த ஆண்டுல மட்டும் தற்கொலை செய்ததாக சொல்லப்படுது. இதுல 8 வயதிலிருந்து 16 வயது அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா பொறுத்த வகையில 5 வயதிலிருந்து இந்த தற்கொலை என்ற ஒரு விஷயம் நடந்து வருவதை பார்க்க முடியுது. இந்த மாற்றங்கள் எதனால் உருவானது, எதை நோக்கி சமூகம் பயணிக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த நாங்க யாரும் திரும்பி பார்க்கறது இல்லை. இந்த மாற்றம் 2000ஆம் ஆண்டுக்கு பின்னால அமெரிக்கால நடக்கிறதாக சொல்லப்படுது. இப்ப பரவலாக எமது நாட்டுல இந்த ஒரு விஷயம் நடக்கிறதையும் பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் அவர்களுடைய உலகத்தில் வாழவில்லை என்பது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கான உலகமே இங்கு இல்லை என்பதுதான் மிக ஆச்சரியமானதும் வினோதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படியான ஒரு உலகம் எதனால இல்லாமல் போனது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல இன்னைக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை வட்டத்தை எடுத்து பாருங்களேன், ஒரு பரபரப்பாக ஒரு எந்திரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறத பார்க்க முடியுது. நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, கல்வி என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே
முன்னிலைப்படுத்தி இந்த குழந்தைகளை இயக்க பெற்றோர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காலையில் எழும்பும் போது பாடசாலைக்கு போகணும்னு எழுப்ப ஆரம்பிக்கிறோம். 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பாடசாலையில் உட்கார்ந்து அந்த குழந்தை வீட்டுக்கு வரும்போது நடந்து கொண்டே சாப்பிட்டு கொண்டு ஓடுறது ஒரு பெக்க தாய் ரெடி பண்ணி வச்சிருப்பா. முதுகுல கொலை விட்டு இப்ப நீ ஓடுன்னு சொல்லி 2:30 ஆகும்போது ஒரு கிளாஸுக்கு போறான். அது முடிய இன்னொரு கிளாஸ், அந்த பாடத்துக்கு ஒரு கிளாஸ், இந்த பாடத்துக்கு ஒரு கிளாஸ். டயர்டாகி வீட்டுக்கு வந்தது போல ஒரு மக்தப், ஒரு குர்ஆன் மதரசா, அங்க இங்கன்னு சொல்லி குழந்தை வீட்டுக்கு வரதே 10 மணி தாண்டி. பரபரன்னு சாப்பிடுத. அங்க அவனுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னடா, கூடிய சீக்கிரம் தூக்கத்துக்கு போயிடணும், காலையில நேரத்தில் எழுப்பி பாடசாலை போகணும்னு சொல்லி இப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஹோம்ஒர்க் செஞ்சதா, இந்த ஹோம்ஒர்க் செஞ்சதா, அந்த டீச்சர்ட செஞ்சாச்சா, இந்த சிலர்ட செஞ்சாச்சா, யார் அடிப்பா, யார் ஏசுவா, யார் முட்டங்கள்ல வைப்பா, யார் அவமானப்படுத்துவா, இப்படி இந்த பல்வேறு விஷயங்களுக்குள்ள சில குழந்தைகள் சிக்குண்டு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லப்படுது என்ன கேட்டா, 5 குழந்தைகள்ல ஒரு குழந்தை மன அழுத்தத்தாலே மனநோயால பாதிக்கப்பட்டது என்று கடந்த ஆண்டு ஒரு அறிக்கை சொல்லுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குழந்தைகள் அவங்களோட உலகை விட்டு வெளியே நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, இதெல்லாம் எப்படி செஞ்சு கொள்ற ஒரு கட்டமைப்பு இல்லாம, அதுக்கு எந்த உதவிகளும் இல்லாம, இது என்ன வாழ்க்கடா அப்படின்னு ஒரு உலகத்துல அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது என்னத்தை உருவாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்தியாப் என்று சொல்லுகின்ற மனச்சோர்வை அது உருவாக்குது. இந்த மனச்சோர்வு உருவானால் மன உளைச்சல் ஆரம்பிக்கும். மன உளைச்சல் முத்தும் பொழுது அது மன நோயாக மாறுகிறது. இதெல்லாம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமும் பதட்டமும் திடுக்கமும். இது எப்படி செஞ்சு கொள்ற, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் அவனை வாட்டி வதைக்க ஆரம்பிக்குது. இப்படி பயணிக்கிற இந்த குழந்தைகள் தான் ஒரு கட்டத்துல இது என்ன உலகண்டா, இப்படித்தான் இந்த உலகம் இருக்குமா, இப்படித்தான் எல்லாரும் வாழ்ந்தாங்களா, இப்படியான உலகத்தில் என்ன வாழ முடியாதே என்று தன் மீது கோபமும் தன்னம்பிக்கையும் இல்லாமல் போறதுனால கோவப்பட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பசி வாரதில்லை, அவனுக்கு தூக்கம் வாரதில்லை, ரொம்பவே மெலிஞ்சு போனான், சோர்வானான், தனிமை பிடிக்கும். இதுக்கெல்லாம் இடையில தடையாக அமைகிற எல்லா விஷயத்தை பார்த்தா அவனுக்கு மிகப்பெரிய கோபம் வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இதை எப்படி நான் தீர்த்து கொள்வதும் என்பதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் அவனுக்கு இல்லை. காரணம் அவன் ஒரு குழந்தை. இப்பதான் இவன் யோசிக்கிறான், என்னடா இதுக்கு பின்னால இந்த உலகத்தை விட்டு நாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு தற்கொலை முயற்சிக்கு அது எடுக்க ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல குழந்தையால் வாழ முடியுமா? இன்னைக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடசாலையில கல்வியை படிப்பிக்கிறது இல்லை, எல்லாமே டியூட்டர்ல செஞ்சு கொள்வதற்கான மனநிலை உருவாகி இருக்குது. அதனால சந்து பொந்து எல்லா இடத்துலையும் டியூட்டர்கள் ஆரம்பிச்சிருக்குது. போதா குறைக்கு நல்லா படிக்கிற பிள்ளைகளுடைய போட்டோவை போட்டு எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளை இத்தனை மார்க்ஸ் எடுத்துச்சுன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை போடுறாங்க. வாங்க சாகுங்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒரு ரிசல்ட் வரும் பொழுதோ குழந்தைகள் தற்கொலை செய்யற ஒரு வழக்கார பார்க்க முடியுது. கடந்த ஆண்டு கூட ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொண்டது சரியான பெருபெரு வர இல்லை என்பதனால. இதுக்கெல்லாம் மேலால கொரியா மொழி பாடத்துல ஃபெயில் என்பதனால ஒரு இளைஞன் தற்கொலை செய்த சம்பவம் பதிவாகிருச்சு. ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் வெயிட் பண்றதெல்லாம் கிடையாது. யாழ் ஒரு சம்பவம் நடக்குது, 2 கேள்வி ஒழுங்காக செய்ய இல்லை என்பதற்காக நஞ்சருந்திய ஒரு மாணவன் தற்கொலைக்கு முயற்சி செய்து மயிரிழையில பாதுகாக்கப்பட்டான். அதே போல யாழ்ல இன்னொரு பெண் குழந்தை நல்லா படிக்கிறவ, ஓ லெவல்ல கூட 7A 2B எடுத்தவ, இவ என்ன பண்றான்னா ஒரு பாடத்தை சரியா செய்ய இல்லைன்னு புலம்பிட்டு இருந்திருக்கிறா. அந்த சந்தர்ப்பத்துல அதே நாள் தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டா. இவ்வளவு தூரம் இந்த ஒரு ரிசல்ட், ஒரு பெரு அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்திய கல்வியினால குழந்தைகள் நிம்மதியை இழந்து இப்படியான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே பெற்றோர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இப்படியான ஒரு இயக்கத்துக்குள்ள குழந்தைகளை ஓட விட்டதுனால என்னவோ குழந்தைகள் இந்த ஒரு விஷயத்தை சமாளிக்க முடியாம மனநோயாளிகளா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த மரணத்தையும் நான் பார்ப்பதாக இருக்கிறது. அதே போல கொஞ்சம் யோசிங்களே, நேசரி போற குழந்தைக்கு எதுக்கு கிளாஸ்? ஏ பழகிறதுக்கு ஒரு கிளாஸ், ஆன பழக ஒரு கிளாஸ், அயன்ன பழக ஒரு கிளாஸ், அலி பழகிறதுக்கு ஒரு கிளாஸ். இப்படி எந்திரமாக குழந்தைகளை ஓட விட்டுருக்கோம். பக்கத்து வீட்டு குழந்தை கிளாஸ் போகுதா, எனக்கு பயம் வந்துடுறது, நானும் ஒரு கிளாஸ்ல சேர்த்து விட்டுறணும். சொந்தக்கார ஒரு குழந்தை கிளாஸ் போகுதா, அந்த கிளாஸுக்கு எங்களுடைய அனுப்பிடணும். ஒரு வகையான பயம். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பயத்தை உருவாக்குறது. இந்த படம் இவ்வளவு முக்கியம், இது இல்லைன்னு அவனோட லைஃபே இல்லைன்னு சொல்லிடுறது. இப்ப இந்த குழந்தை இதுக்காக ஓட ஆரம்பிக்கிறான், இதுக்காகவே உழைக்க ஆரம்பிக்கிறான். இப்படியான பயமுறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் மேல இந்த கிளாஸ் அப்படின்னு பகுதியினர் கிளாஸ் அப்படின்னு சொல்றது வணிகமாகத்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது ஒரு மாஃபியாவை மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச பரீட்சையினுடைய பேப்பரை கூட ஏதோ ஒரு வழியை பண்ணி அந்த பேப்பரை அவுட் பண்ணி கொடுத்துறத பார்க்க முடியுது. காரணம் என்ன? என் கிளாஸுக்கு வரவங்க நல்ல மார்க்ஸ் எடுத்தா நாளைக்கு எனக்கு அட்மிஷன் அதிகமாக வரும் என்பதனால. இது வர்த்தகமா இல்ல சேவையா இல்ல மாஃபியாவா? நிச்சயமா மாஃபியாவைத்தான் இருக்க முடியும். கடந்த ஒரு ஆண்டு ஒரு அறிக்கை பார்க்க முடிந்தது. 2000 கோடி தனியார் வகுப்புகளுக்கு மட்டும் பெற்றோர் செலவழிச்சத ஒரு அறிக்கை சொல்லுது. கல்வி அமைச்சு 525 கோடிக்கு மேல செலவழிக்குது. இத்தனை செலவும் கொடுத்து நம்ம எதை உருவாக்கி வச்சிருக்கிறோம்?
பெருபெற மட்டும்தானா? இல்ல, மனநோயாளிகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம் என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். எனவே இந்த மாஃபியா எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடசாலை வினைத்திறன் உள்ளதாக எப்ப மாறுமோ அன்னைக்கு இந்த தேவைகள் எல்லாம் இருக்காது என்பது எமது பார்வை. பின்லாந்து தான் மிக சிறந்த கல்வியில முன்னோடியா இருக்கிற நாடு. அந்த நாட்டுல பிரைவேட் கிளாஸுக்கு முற்றாக தடை, அங்க பரீட்சையும் கிடையாது. இங்க பரீட்சை இல்லைன்னா எந்த கல்வியும் இல்லை என்ற ஒரு நிலை உருவானதுனாலதான் இன்னைக்கு குழந்தைகள் மனநோயாளியாக மாறி இருக்கிறார்கள் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. உலகத்திலே மிக சந்தோஷகரமான குழந்தைகள் பின்லாந்துடைய குழந்தைகள் என்று சொல்லப்படுது. 9 வயது வரைக்கும் நேரடியான கல்வியில் அவங்க ஈடுபடுறதில்ல. தூங்குவாங்க, பாடசாலை போவாங்க, விளையாடுவாங்க, கதைப்பாங்க, பேசுவாங்க, அதோட வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நர்சரி போறதுக்கு முன்னால் இருந்தே கிளாஸுகளை ஆரம்பிச்சு ஒரு சுமையை நாங்க முதுகுல கொள்கிறோம். அவனுடைய வெயிட்டே ஒரு 10 கிலோ இருக்கும், ஆனா அவன் தூக்குற வெயிட் வந்து 15 கிலோவா இருக்கும். அத்தனையும் புத்தகங்கள். இப்படி ஓடிக்கொண்டே அலைகின்ற குழந்தைகள் உருவானதுனால மனநோயாளிகள் உருவாகி இருக்கிறாங்க. இந்த மனநோய்க்கான காரணங்கள் எதுவாக இருந்தால் இது அந்த குழந்தைகளை வெளியெடுக்கிறதுக்கான உளவியல் என்ன சொல்லுது, நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷத்துக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது. ஆனா அன்றைக்கு என்ன கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை விளையாடினா பிடிச்ச ஒரு கிளாஸ்ல சேர்த்துறது. அதனால அவன் என்ன யோசிக்கிறான்னா, விளையாடக்கூடாது, விளையாடுனா கிளாஸ்ல சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அவன் வீட்டுக்குள்ள இருந்தே போனை பாவிக்க ஆரம்பிக்கிறான், போன்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறான், போன்ல ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறான். அதுவே ஒரு மனநோயாளியை அவனை மாத்தி போடுது. பாருங்க, ஒரு பிழையான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சு, ஒரு பயத்துக்கு பின்னால நம்ம ஓட ஆரம்பிச்சு அவனையும் ஓட வச்சதுனால எத்தனை இழப்புகளை சமூகம் சந்திக்க வேண்டி இருக்குது என்பது நமக்கு தெரியுது. உண்மையிலே சிறு குழந்தைகள் விளையாட வேண்டும் என்பது அந்த பருவம். அதனால் தான் இஸ்லாம் பருவ வயதை அடையும் வரைக்கும் எந்த கடமைகளும் அவங்களுக்கு வச்சதில்லை. கடமைகள் வேண்டாம், அவங்க விளையாடுகிற பருவம் விளையாடத்தன் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இஸ்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபியில தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஜமாத்தான தொழுகை, மக்கள் எல்லாம் பின்னால தொழுகிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம். நீண்ட நேரம் சுஜூதுல இருந்து ரசூலுல்லா எழும்பல. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், உயிர் போயிட்டோ அல்லது வகை வந்ததோ நீட்ட சொல்லி அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அவங்களுக்கு எழும்புது. தாமதமாக ரசூலுல்லா எழுப்பினாங்க, சொன்னாங்க, நான் சுஜூதில் இருக்கும்போது எனது பேரப்பிள்ளை வந்து காதை பிடிச்சு முதுகுல உட்கார்ந்து குதிரை ஓட ஆரம்பிச்சான். அவன் தேவை முடியாமல் நான் எழும்புவதை விரும்பவில்லை அப்படின்னு சொன்னாங்க. தொழுகை எவ்வளவு முக்கியம், நபி எவ்வளவு பொசிஷன் உள்ளவங்க, பள்ளியில ஒரு ஜமாத் தொழுகை நடக்குதுன்னா எவ்வளவு ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு குழந்தை விளையாடுவதையும் ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கடா. குழந்தைகளுடைய வாழ்க்கையில அந்த குழந்தை என்ற உலகத்துல விளையாட்டு எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு புரிய முடியுது. ஆனா நம்மளை ஏதோ ஒரு வகையில் வணிகமாக மாத்தி, நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கையை வணிகமா மாத்தி, குழந்தைகளுடைய கல்வியை வணிகமா மாத்தி ஒரு மாஃபியா நடக்குന്നത് நமக்கு தெரியல. அக்கறைப்பற்று வாழ் மக்களுக்கு ஒரு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளணும். அவங்க ஒரு முடிவெடுத்துக்கிறாங்க. இந்த தனியார் வகுப்புகளை ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பொறிமுறையை அங்கிருக்கின்ற ஜம்மியத்துல் உலமா அதே போல பள்ளி சம்மேளனங்கள் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது அனைத்து ஊர்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மாற்று வழி இல்லாத எந்த பொறிமுறையும் வேலைக்காகாது என்பதனால இதுக்கான மாற்று வழி கிளாஸ் இல்லைண்டா புள்ளி எடுக்க முடியாது என்ற மனநிலை வந்தாச்சு. அது மரணமாக இருந்தால் பாடசாலை வினைத்திறன் உள்ளதாக ஆக்கப்பட வேண்டும். எனவே இந்த கல்வி முறைமை வணிகமாகவும் மாஃபியாவும் மாறினதன் காரணமாகத்தான் இந்த ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. எதிர்காலத்துடைய சொத்துக்கள் மனநோயாளியாக மாறுவது என்பது சமூகத்தில் எவ்வளவு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் என்பதுதான் இங்கிருக்கின்ற கேள்வி. எல்லா அறிக்கையும் சொல்லுது, பெண் குழந்தைகளுடைய ஆண் குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கிற முயற்சிகள் அதிகமாக நடக்குது என்ற அறிக்கையும் சொல்லுது. எனவே ஆண் குழந்தைகளை பத்திரமாக பார்க்க வேண்டிய, பெண் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடைப்பாடு நமக்கு இருக்கிறது. எனவே கல்வி என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதி தான். ஆனால் பரீட்சையோ புள்ளி எண்களோ வாழ்க்கையில எந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என்பதை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். என குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள். பாடசாலையோடு நமது கல்வியை சுருக்கிக் கொள்வதற்கான பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும். கல்வியிலே பல்வேறு சீர்திருத்தங்கள் வர வேண்டும். எனவே தனியார் வகுப்புகள் முற்றாக முடக்கப்பட வேண்டும் என்பது மீசா டிவியினுடைய வினயமான ஒரு விஷயம். எனவே இந்த குழந்தை சொல்லுகின்ற மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்கொலைக்காக இந்த குழந்தை முன் வந்தது அதனுடைய பிரச்சனைகளுக்காக அல்ல, அதனுள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை எப்படி சமாளிப்பது என்பது அந்த குழந்தைக்கு தெரியவில்லை. அதனால் அந்த குழந்தை அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. எனவே அந்த குழந்தை எமது சமூகத்துக்கு சொல்லுகின்ற மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுவர்கள் மனநோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க என்ற ஒரு விஷயம் தான். அதை தாண்டி வெறுமனே விமர்சனங்களோட கதைகளோட நம்ம கடந்து போறது என்பால் உண்மையிலே இந்த ஜனாசாக்கு பின்னால் நலவுகள் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த ஜனாசாக்கு பின்னால் இருக்கின்ற நலவுகளை நான் பார்க்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் சரியாக செஞ்சு முடித்து இந்த உயிரோடு அது முற்றுப்பெற வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை மீசா டிவி மக்கள் மயப்படுத்த நினைக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த மனநோய் எப்படி வந்தது, எதனால் இந்த முயற்சி செய்தார், எங்கிருந்து இவருக்கு தெரியும் இப்படி செய்து கொண்டால் உயிர் போகும் அப்படின்றது 9 வயது குழந்தைக்கு தெரியுமா இருந்தால் அதுக்கு காரணம் ஃபோன், சோசியல் மீடியா. அதுல அடிக்கடி தற்கொலை செய்கின்றவர்களுடைய விஷயங்களை பார்க்க கிடைக்குது. இந்த ஒரு விஷயம் கூட குழந்தைகளை செய்து பார்க்கலாமே என்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்கள கொண்டு செல்றத பார்க்க முடியுது. இந்த
மிக மோசமான சூழ்நிலையிலிருந்து குழந்தைகளுடைய உலகை நாம் பாதுகாக்க வேண்டும், அந்த உலகை நம்மளை கட்டி உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.